அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம கத்திரிக்காய் தான் நம்ம அறுவடை எடுக்க போகிறோம். இது நேற்று தண்ணி ஊற்றாமல் போயிட்டோம் நெல்லில், அதனால் இந்த மாதிரி மாடி இருக்குது. இப்போ இந்த கத்திரிக்காய் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம இவ்வளோ நாளாக கத்திரிக்காய் நிறைய அறுவடை போட்டிருக்கிறேன். இப்போது பாருங்கள், கத்திரிக்காய் சீசன் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் நமக்கு காய் சூப்பராக நமக்கு காய்ச்சிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த கத்திரிக்காய் தான் நம்ம அறுவடை எடுத்துக்கிறோம். இங்கே இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பக்கம் எங்கே அனுப்புறீங்க? இப்போது இந்த பாருங்கள், இதில் இதுவும் அதே மாதிரி சூப்பராக காய்ச்சிருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். வாடி காற்று அடிச்சு அப்படியே செடி ஆடுறதுனால எல்லாமே ஆட்டம் அந்த மாதிரி ஆடி ஆடி எல்லாமே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கே இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இது பிஞ்சாக இருக்குது. பிஞ்சு இதுங்க பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. இது பூரா பிஞ்சு தான். பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த செடி நல்லா காஞ்சிருச்சு, அதனால் இதை எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது, இதுவும் முத்திருச்சு. செடி ரொம்ப முத்திருச்சு, அதனால் பாருங்கள், இது சின்னதாக தான் இருக்குது, ஆனால் முத்திருச்சு. இங்கே தான் இங்கே தான் இருக்குது. இங்கே காட்டுங்க. இது பாருங்க, ஒரே கொத்தில் ரொம்ப நாளாக ஒரு வாரம் 10 நாள் ஆயிடுச்சு. இது அப்படியே தான் இருக்குது. இதை மூணையுமே நம்ம எடுத்துக்கிடலாம். பாருங்க, ஒரே கொத்தில் நமக்கு இங்கன்றது, இதையும் எடுத்துக்கலாம். சூப்பராக காய். இப்போ இங்கே நல்லா முத்திருச்சு, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். செடி எல்லாமே இதாகிடுச்சு, அதனால் காற்று அடித்ததுனால செடி ஆடி ஆடி இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கத்திரிக்காய் நம்ம அறுவடை எடுத்துட்டோம். இப்போ நம்ம 2 வருஷம் தான் நான் கத்திரிக்காய் செடி வச்சுக்கிறேன். 2 வருஷம் தான் நம்ம கத்திரி செடி வச்சுக்கிறோம். சூப்பராக காய்ச்சிச்சு, காய் நல்லா பெருசாக இருந்தது. இப்போ செடி நல்லா முத்திருச்சு. இப்போ செடி வருமா என்னன்னு தெரியல, பார்த்துட்டு மறுபடியும் வேறு செடி தான் வைக்கணும். இப்போ நம்ம கத்திரிக்காய் எடுத்துட்டோம். நம்ம இப்போது தக்காளி பழம் இருக்குது, அதையும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வெண்டைக்காய். இந்த வருஷம் வெண்டைக்காய் வச்சுருந்தோம். இந்த வருஷம் நம்ம மிளகா வச்சுருந்தோம். இப்போ அது ரெண்டையுமே இன்றைக்கி காலையில் நம்ம எடுத்துட்டு பெருக்கோழி, இதெல்லாம் பெருக்கோழி வச்சுக்கிறேன். இது முட்டைக்கோசு, இது எல்லாமே முட்டைக்கோசு தான். அந்த சைடு வச்சுக்கிறேன். இந்த தக்காளி ஓஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு தான் அது கொடியவரை, பீக்கஞ்செடி, புடலங்காய் செடி இதெல்லாம் வைக்கணும். இது எடுத்ததுக்கப்புறம் தான் வைக்கணும். இப்போ இதை மட்டும் வச்சு விட்டுக்கிறேன். இப்போ வாங்க, நமக்கு தக்காளி பழம் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த தக்காளி ஓஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம இந்த பக்கம் கொடி ஐட்டம்லாம் வைக்கணும். குட்டி குட்டியாக இருக்குது. அப்படி இந்த பக்கம் உள்ளதை எடுத்துகிட்டு அப்புறம் அந்த பக்கம் போய்க்கலாம். சூப்பராக இருக்குது. இதுவும் அவ்வளோதான், முடிஞ்ச சீசன் முடிஞ்சிச்சு. இதோட முடிஞ்சது சீசன். காற்று அடிச்சு பாதி போல் கீழே விழுந்து வைக்கிறாங்க. இங்கெல்லாம் விழுந்துங்க. இந்த காற்று பயங்கரமாக அடித்ததுனால அந்த பழமெல்லாம் கீழே விழுது. சூப்பராக இருக்குது. இப்போது இதுவும் நல்லா பழுத்துருச்சு, இதையும் எடுத்துக்கலாம். தொட்டோன்னே அப்படியே வருது பாருங்க, எல்லாமே நல்லா பழுத்துருச்சு. இந்த பக்கமாக உள்ளதை நம்ம எடுத்துகிட்டு அப்புறம் அந்த பக்கமாக போவோம். இப்போ இங்கேயும் நல்லா சோப்பாக கிடக்கு. இதையும் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கலாம். இது நாட்டுப்பழம் வேறுங்க. ஆப்பிளுக்கும் நாட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது இப்படி உருண்டையாக இருக்குது, இது சப்பாட்டையாக இருக்குது. இது நாட்டுப்பழம். காற்று அடித்ததில் அந்த பாருங்க பழமே கீழே விழுந்துருச்சு. ஆனால் பழம் சூப்பராக இருக்குங்க. பழம் நல்லா இருக்குது, ஆனால் காற்று அடித்ததில் விழுந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பக்கம் எடுத்துட்டோம். இப்போ அந்த பக்கம் போகலாம். இங்கே
இப்போ நம்ம அந்த சைடு எடுத்தோம், இப்போ இந்த சைடு பாருங்கள். ஏன்னா அந்த பக்கம் உள்ளதை நம்ம எடுத்துட்டோம். இப்போ இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் தான் எடுக்க முடியும். அதனால் குட்டி குட்டியாக இது வந்து மெய் தக்காளி குட்டி குட்டியாக இருக்குது. நம்ம செடி விதை வந்து பாகும்போது எந்த விதை என்னன்னு தெரியாது. முளைச்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் எந்த விதைன்ட்டு. பாருங்கள், இதுதான் மெய் தக்காளி. இது வந்து பெருசு இருக்கு. இங்கே ஃபுல்லாகவே பழம் தான், எல்லாமே பழம் தான். இது எல்லாமே நம்ம எடுத்துடலாம். இதுமா எடு. சூப்பராக இருக்குது காய். இந்த ஒரு செடி பட்டு அப்படியே இதாகிடுச்சு. இது வந்து இங்கே காயாக இருக்குது. இது அதான் அதை காஞ்சிடுச்சு. தக்காளி ஓகே. இப்போது நம்ம அந்த பக்கம்லாம் எடுத்துட்டோம். இதை பாருங்கள், இந்த இடத்துல வந்து நல்லாவே சூப்பராக ரெட்டாக இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒரே கொத்தில் வந்து அப்படியே 3மே பழுத்துருச்சு பாருங்கள். இந்த 3மே நம்ம எடுத்துடலாம். இது வந்து அரை பழமாக இருக்குது, காயாக இருக்குது பாருங்க. நம்ம எடுத்தாச்சு. தக்காளியும் எடுத்தாச்சு. தக்காளி கத்திரி நம்ம வந்து அறுவடை எடுத்துக்கிறோம். இப்போது இதை முடிச்சாச்சு. இப்போ வந்து அவரை இருக்குது, அதையும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் தக்காளி நம்ம எடுத்துட்டோம். இப்போ அவரை செடி அவரை இருக்குது, அதுலேயும் வந்து காய் இருக்குது, அதையும் வந்து எடுத்துக்கலாம் வாங்க. இது வந்து இப்போ வச்ச அவரை இதுங்க சூப்பராக வந்து பிஞ்சாக தான் இருக்குது. ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் காற்று பயங்கரமாக அடிக்கிறதுனால நமக்கு வந்து செடி பூராமே அப்படியே சாஞ்சிருது. சாஞ்சதும் இல்லாமல் அந்த செடி ஆட்டி அந்த வேரே வந்து ஆடிடுது. அதனால் வந்து செடியெல்லாம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடுது. இங்கே இருக்குது. இது வந்து அந்த பக்கம் இருந்தது தெரியலை. காலையில் அதெல்லாம் வந்து எடுக்கும்போது தான் இந்த காய் இருந்தது தெரிஞ்சது. சூப்பராக இருக்குது காய். இங்கேயும் வந்து இந்த ஒரு கொத்து அப்படியே பெருசாக சூப்பராக இருக்குது. இங்கே இருந்தே காய் தான். இது எல்லாமே பிஞ்சாக தான் இருக்குது. ஆனால் காற்றுக்கு தான் வந்து ரொம்ப இதாகுது. சூப்பராக இருக்குது பாருங்க. காய் நல்லா பச்சை பசேர்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே தான் பார்க்குறேன். இப்போ இது வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து சாம்பாரில் வந்து போட்டுக்கலாம். பொரியலுக்கு பத்தாது. இப்போ தான் அந்த பக்கம் இருக்குது செடி. அது வந்து சுக்குடிக்கீரை. அதை பாருங்கள், இது பூராமே அப்படியே சூப்பராக பழமாக இருக்குது. இது அப்படியே கொத்தாக இருக்குது. இதை எடுத்து நம்ம பையில் போட்டுட்டோம்னா நமக்கு மறுபடியும் இந்த விதை முளைச்சி நமக்கு சுக்குடிக்கீரை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பாருங்கள், தூதுவளை வந்து இங்கே கொத்தாக இருக்குது. இதுலேருந்து நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். எல்லா பக்கமே இருக்குது. அதே மாதிரி முடக்கத்தா பாருங்கள். இந்த முடக்கத்தா இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். இதை எடுத்து நம்ம சும்மா எந்த செல்லில் வேணாலும் இப்படி போட்டுட்டோம்னா நமக்கு வேணுங்கிறத வச்சுட்டு வேணாலும் எடுத்துடலாம். இப்போது நம்ம வந்து இந்த பக்கம் எல்லாமே நம்ம வந்து இந்த செடி எல்லாமே எடுத்துகிட்டு இதெல்லாமே விதை போட்டுக்கிறேன். இந்த வருஷம் எல்லாமே விதை தான். இந்த வருஷமும் விதை தான். இது வந்து முட்டைக்கோசு. இந்த வருஷம் ஃபுல்லாகவே முட்டைக்கோசு. அது எல்லாமே காலிஃப்ளவரு. அது மஞ்சள் ஏற்கனவே வச்சது மேலே வந்துருச்சு. மஞ்சள் இஞ்சி எல்லாமே அதில் இருக்குது அந்த வருஷம். இந்த பக்கம் வந்து அது காலிஃப்ளவரு முட்டைக்கோசு 2 வருஷம் வச்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து கலந்து வச்சுக்கிறேன். எல்லாமே அவரையிலேருந்து நூல்கோல் வந்து எல்லாமே இருக்குது. இந்த முளைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இது வந்து போன மாதம் லாஸ்ட்டில் வச்சது. இது வாங்க சூப்பராக பூத்துருக்குது. இது புதுச்செடி. இனிமேல் தான் அந்த செடி வந்து வைக்கணும். இப்போங்க இது வந்து ரோஸு. இந்த ரோஸ் வந்து பாருங்க சூப்பராக இருக்குது. நம்ம வந்து உளுந்து நம்ம வந்து கருப்பு உளுந்து அலசுறது பொட்டு அது தண்ணி எல்லாம் கொண்டாந்து ஊற்றுனதுனால சூப்பராக வந்து பாருங்க. சூப்பராக இருக்குது ரோஸு. இந்த இங்கே இது வந்து நாட்டு ரோஸு. இது வந்து நல்லா உரம் போட்டதுக்கப்புறமா அதை பாருங்க ஒரே கொத்தில் எத்தனை நிறையா வந்திருக்குது. இந்த பாருங்க ஐயோம்மா இங்கேயும் வந்து 2 இருக்குது. நாங்கள் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து
எல்லாத்துலேயுமே நிறையா இருக்குது. மொட்டு இருக்குது. இனிமேல் இது வந்து சூப்பராக பூக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, இது விரிய போகுது பாருங்க. இந்த பூ வந்து சூப்பராக இருக்குது. இந்த பூ வந்து சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம வந்து இந்த தக்காளி அந்த தக்காளியில் வந்து வைக்கிறதுக்காகத்தான் அது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அந்த பழம்லாம் பழுக்கிறதுக்கு. அது வரைக்கும் நமக்கு பொறுமை பத்தாது. அதனால தான் நான் வந்து எப்படி நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து செடி இருந்துக்கிட்டே இருக்கணும் எனக்கு. அதனால பாருங்கள், நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் வந்து இதில் வச்சா தான் எனக்கு வந்து செட் ஆகுது. நம்ம அந்த ட்ரேயில் வச்சா எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதனால அதை பாருங்கள், இது வந்து மூக்குத்தியை வர இது பாருங்கள் ரெண்டுமே வந்துச்சு. இதெல்லாம் வந்து வெடிப்பாகிட்டுருக்கு. இது எல்லாமே விதை தான். எல்லா விதையும் வச்சு விட்ருக்கேன். இது வந்து இவ்வளோ வருஷம் வந்ததுக்கப்புறமா அந்த தக்காளி வந்து முடிஞ்சிடும். அப்படியே கையோடு எடுத்து கொட்டிட்டு இதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சிடலாம். அதுதான் நம்மளோட பிளானுங்க. இப்போது நம்ம அறுவடை எடுத்ததை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அறுவடை முடிச்சாச்சு. ஒரு பேஸ்கட் ஃபுல்லாக இருக்குது. இப்போ எவ்வளோ வந்துருக்குங்கிறத வாங்க இங்கே தண்ணியில் வச்சு பார்க்கலாம். அறுவடை முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். அதே மாதிரி செடியை வர எடுத்துக்கலாம். இந்த வீடியோ கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். அழகான ஒரு ரோஸ் ஒன்று எடுத்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டாந்து செய்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.